ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெமிஸ் கிச்சன். ஹெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ரொம்ப பசிக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு வீட்டில் கேழ்வரகு மாவு இருந்தாலே போதுங்க. அதை வச்சு ஒரு வெங்காய பக்கோடா மாதிரி போட போகிறேன். வாங்க அந்த வெங்காய பக்கோடா, கேழ்வரகு வெங்காய பக்கோடா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், அதை கொட்டிக்கிறேன். ஒரு 1/4 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு 1/4 கப்பு போட்டால் போதும். கேழ்வரகு மாவு ஃப்ளேவர் தான் நல்லா தெரியணும், அதனால் கேழ்வரகு மாவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். நான் வீட்லேயே அரைச்ச கேழ்வரகு மாவு தாங்க பயன்படுத்துகிறேன். காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த கேழ்வரகு மாவுக்கு முக்கியம் இந்த வெங்காயம் தாங்க. இந்த கேழ்வரகு வெங்காய பக்கோடா தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 வெங்காயம் போட்டுக்கிறேன். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரி போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி எடுத்துருக்குறாங்க, ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். நான் வேறு எதுவும் கொத்தமல்லி எதுவுமே போடலை. கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு குழிக்கரண்டி நான் காய வச்சுருக்கேன் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு, அதுலேருந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணியை ஊற்றிடாதீங்க, இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை தெளிச்சிக்கலாம். ரொம்ப மாவு மாதிரி பிசைஞ்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்படி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் உதிரியாக நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ தண்ணியை லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். எண்ணெயை பக்கத்தில் காய வச்சுக்கோங்க. பிசைஞ்ச உடனே நம்ம போட்டுடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்படியே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். பாருங்க, நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றி பிசையாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் காயுது, இப்போ உடனே போட்டுடலாம். பாருங்க, ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த பக்கோடாவை நல்லா உதிரியாக அப்படி போட்டுக்கலாம். பாருங்க, போட்டுட்டு உடனே திருப்பி விட வேண்டாம். கேழ்வரகு பக்கோடா தெரியும் எண்ணெயிலேருந்து, அப்போ பிரட்டி விட்டால் போதும். ரொம்ப மாவாக இருந்தாலும் பக்கோடா நல்லா இருக்காதுங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் கூட போட்டுக்கோங்க. பாருங்கள், பக்கோடா நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் பிரட்டி விட்டு லைட்டாக இந்த வெங்காயம் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுங்க. அது வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நான் சோம்பு போட மறந்துட்டேன், அதனால் நீங்கள் சோம்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பக்கோடா விதத்தில் செஞ்சு கொடுங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்த பேட்சி போட்டுக்கலாம். அப்படியே உதிரியாக போட்டுக்கோங்க. வீட்லேயே நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் இந்த இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே பக்கோடா போட்டுடலாம். ஒரு அருமையான கேழ்வரகு மாவில் ஒரு வெங்காய பக்கோடா செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆரம்பத்தில் எல்லோரும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்னான்னு தெரில, சப்ஸ்கிரைபர்லாம் ஒன்றா குறையுது. நான் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு, ஏன்னா என்னோடய வேலையின் காரணமாக. இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.